Hi students, very good morning to all. I am Janaran from Swami Vivekananda Metric High Secondary School. Today we are going to discuss about digestion of food and role of digestive enzyme. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, உணவு செரித்தல் அண்ட் ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம். அதில் அந்த செரிமான நொதிகளின் பங்கு, அதில் என்சைம்ஸோட ரோல் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். See, the process of digestion to convert the solid food into the absorbable and assimilate forms. The process of digestion to convert the எதை கன்வெர்ட் பண்ணுதுப்பா, சாலிடு ஃபுட்டு into அது என்னவோ மாற்றுது உங்களுக்கு, அப்சார்பல் அண்டு அசிமிலபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்னா நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் ஆஃப் ஃபுட் டேக்கன் த்ரூ த மவுத் வழியாக எடுத்துக்கிறோம். ஸோ தே கண்டெயின் த லார்ஜ் particles like large particles means like the macromolecules like polysaccharide and proteins. Intestinal wall cannot absorb that macromolecules. It must be broken down or dissolved into the smaller particles. That process is called digestion அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ நம்ம அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாறணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது செரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய திட உணவுப் பொருட்கள், அதாவது சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது, திட உணவுப் பொருட்கள்னு சொல்லக்கூடியது உள்ளே நம்ம என்னது அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மாற்றணும் நம்ம. ஓகே, அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் சிம்பிளர் ஃபார்மாக நம்ம மாற்றணும், அப்சார்பல் ஃபார்மாக மாற்றணும். அப்சார்பல் அண்டானது அசிமிலபிள் ஃபார்ம். ஸோ அசிமிலபிள்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய என்னவோ கன்வெர்ட் ஆகணும், எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ எல்லா உறுப்புகளுக்கும் போகும், எல்லா ஆர்கன்ஸும் போகும். அந்த ஆர்கன்ஸ் போயிட்டு அது என்னவோ மாறும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ த ஃபுட் இஸ் கன்வெர்ட் இன்டு த எனர்ஜி ஃபார்ம். ஸோ தட் இஸ் கால்டு அசிமிலபிள் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் convert the solid food into the absorbable and assimilable forms கொடுத்துருக்காங்க. ஸோ எது மூலிமா நடக்குது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அக்குமுலேட்டட் பை அ மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா நடக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்த செயல்னு சொல்லக்கூடிய பகுத்தல் மற்றும் எனது வேதி செயல்களால் நடைபெறதா கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அக்குமுலேட்டட் பை மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். See the first one. Digestion in the buccal cavity. Digestion in the buccal cavity. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாய்க்குழியில் எப்படி உணவு செரிக்குது அதை பற்றி பார்க்கலாம். டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்மெல், சைட்டு அண்ட் டேஸ்ட் as well as the mechanical stimulation of food in the mouth trigger a reflex action which result in the secretion of saliva அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லாம் உங்களுக்கு தெரியும், உனக்கு என்னது நம்முடைய மனம், அதாவது ஸ்மெல்னு சொல்லக்கூடிய சைட்டு, அதாவது பார்வைன்னு சொல்லக்கூடியது, டேஸ்டாக சுவை அப்படின்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. சரி, அதாவது உணவின் மீதான நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய மனமாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய சுவையாக இருக்கட்டும். சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா நம்முடைய வாய்க்குழியில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த தூண்டல்னு சொல்லக்கூடிய தொடு தூண்டல்னு சொல்லக்கூடியது ஆகியவற்றால் பார்த்தீங்கன்னா தூண்டப்பெற்ற ஒரு அனிச்சை செயல். ஓகேவா? உமிழ்நீர் உற்பத்தி தூண்டுகிறது. அதை எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த சலைவா செக்ரேஷன் காரணமாக இருக்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? உணவின் மீதான நம்முடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய லைக் ஸ்மெல்லாக இருக்கலாம், மனமாக இருக்கலாம், சைட்டு அது பார்வையாக இருக்கக்கூடிய டேஸ்ட், ஓகேங்களா, அதனுடைய சுவையாக இருக்கக்கூடியது, as well as a mechanical stimulation, உணவின் மீதான பார்வை, அதன் மனம், சுவை மற்றும் வாய்க்குழியில் உணவுப் பொருள் ஏற்படுத்தக்கூடிய தொடு தூண்டல்னு சொல்லக்கூடியது. மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஃபுட் இன் த மவுத். மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் அதாவது வாய்க்குழியில் உணவுப் பொருள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடு தூண்டல். மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஃபுட் இன் த மவுத். ஓகேங்களா? இது பார்த்தோம்னா தொடு தூண்டல் ஆகியவற்றால் தூண்டப்பட்ட அனிச்சை செயல். இதனால் ஸ்டிமுலேட் ஆன அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லலாம். டு ட்ரிகர், ஓகே, ட்ரிகர் ஏ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லக்கூடியது, விச் ரிசல்ட் இன் த செக்ரேஷன் ஆஃப் சலைவா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எது செக்ரேட் பண்ணுது, சலைவா செக்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் இன் த மவுத். ஒன் வருஷம் கேட்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் டைஜஷன் எங்கேப்பா ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்முடைய மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. பை கிரைண்டிங் அண்ட் சீவிங் ஆஃப் த ஃபுட். அங்கே தான் நம்முடைய ஃபுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெல்றோம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக மெல்றது, அரைக்கிறது எல்லாமே அங்கே தான் நடக்கிறதா கொடுத்துருக்கேன். ஸோ உணவை சிறிய துண்டுகளாக உடைக்கிறது அல்லது அரைக்கிறது போன்ற முதல்நிலை செரிமானம் எங்கே நடக்கிறதுனா வாய்க்குழியில் நடைபெறுகின்றன. ஓகேங்களா? அதாவது செரிக்கிறது, அது தெளிவாக பார்த்துக்கப்பா, சின்னதாக உடைக்கிறது அல்லது அரைக்கிறது. The mechanical digestion start in the mouth. அங்கே தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. பை கிரைண்டிங்
ஓகேவா. பை என்னது கிரைண்டிங் சொல்லுங்க, அரைக்கிறது. அண்டு சீவிங் சொல்லக்கூடியது, மெல்லதன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு பை கிரைண்டிங் அண்ட் சீவிங் ஆஃப் த ஃபுட் இஸ் கால்ட் என்னது மேஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது. இஸ் கால்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மேஸ்டிகேஷன். இஸ் கால்ட் என்ன சொல்லக்கூடியது, மேஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ மேஸ்டிகேஷன் சொல்லணும், அது வந்து மெல்றது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி ஐ டோல் லைக் வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் சலைவா. வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் சலைவா. சலைவாவில் என்னென்ன இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் சலைவா. இது முன்னாடி கிளாஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு, சலைவாவில் என்னென்ன உபப்பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு. வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் சலைவான்னு சொல்லக்கூடியது த சலைவா கண்டைன். ஓகேங்களா. த சலைவா கண்டைன். இப்போ மாஸ்டிகேஷன் சொல்லி மெல்லுதல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து மவுத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா த மெக்கானிக்கல் டைஜஷன் ஸ்டார்ட் இந்த மவுத்து பை கிரைண்டிங். ஓகேங்களா. அதை அரைக்கிறது, மெல்றது, உடைக்கிறது, சரி, இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா நம்மளுடைய மவுத்தில் தான் நடக்குது. ஸோ தட் ப்ராசஸ்க்கான கொடுத்தா மாஸ்டிகேஷன். ஓகேங்களா. அதுக்கு வந்து மெல்லுதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த சலைவா கண்டெய்ன், சலைவாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. ஓகே, அது Na+ இருக்குது, K+ இருக்குது, Cl- இருக்குது, HCO3 இதெல்லாமே இருக்குது. அதாவது சோடியம், பொட்டாசியம், குளோரின் இது மாதிரிலாம் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அதில் வேறு என்ன இருக்குன்னா சலைவர் அமைலேஸ் இருக்குது. என்னப்பா இருக்குது, சலைவர் அமைலேஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் டயலின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ வாட்டர் இருக்குது, எலக்ட்ரோலைட் இருக்குது, அண்ட் சலைவர் அமைலேஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த என்சைம். ஓகேங்களா. சலைவர் அமைலேஸ் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் என்னது, டயலின் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அதேமாதிரி இன்னொரு என்சைம்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் லைசோசைம் என்சைம். தட் இஸ் கால்ட் என்னது, லைசோசைம் என்சைம். ஸோ லைசோசைம் என்சைம் இட் ஆக்ட் அஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஆன்டி பாக்டீரியல் சொல்லக்கூடியது அகைன்ஸ்ட் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாக்கு எதிராக வந்து செயல்படக்கூடியது. சரியா. அதை இந்த லைசோசைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அண்டு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் மியூக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட் சொல்லியிருக்காங்க மியூக்கஸ். அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன இருக்குது, இந்த சலைவை கண்டின வாட்டர் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. சரியா. அதுக்கப்புறம் சலைவர் அமைலேஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் நேம் த சலைவர் அமைலேஸ்னா டைலின் அப்படின்ற நம்ம சொல்லணும். இன்னொரு என்சைம்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் லைசோசோம். இட் இஸ் ஆக்ட் அஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் சொல்லக்கூடியது. அதாவது உணவுக்கு தேவையான வளவளப்பு தன்மை வந்து கொடுக்குறது. தட் இஸ் கால்ட் லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் சொல்லக்கூடியது. ஸோ வாட் இஸ் நேம் தட் இஸ் கால்ட் மியூக்கஸ். ஓகேங்களா. த மியூக்கஸ் இஸ் எ கிளைகோப்ரோட்டீன். மியூக்கஸ் இஸ் எ ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க. மியூக்கஸ் இஸ் என்னது, கிளைகோப்ரோட்டீன். மியூக்கஸ் சொல்லக்கூடிய ஒரு கிளைகோ புரதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா. ஸோ வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த மியூக்கஸ் அப்படின்னா வந்து த மியூக்கஸ் இன் சலைவா. த மியூக்கஸ் இன் சலைவா ப்ரிப்பேர் த ஃபுட் ஃபார் த swallowing by moistening, softening, lubricating and adhering the masticated food into the bolus அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கும். அதாவது மியூசின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைக்கோ புரதம் கொடுத்துட்டாங்க. கோலை, அது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அந்த கோலைன்னு சொல்லி சளி மாதிரி கூட அந்த கோலைன்னு நம்ம சொல்லக்கூடியது. சரியா. ஸோ அது வந்து மியூசின்னு சொல்லக்கூடியது. மியூசின் இஸ் எ கிளைக்கோ ப்ரோட்டீன் சொல்லிட்டோம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்ன பண்ணுது, வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த மியூக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்ட்டு இது அந்த உணவுப் பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஈரப்படுத்தி மென்மையாக்கி ஒரு மாதிரி குழச்சி மாதிரி, ஓகேவா, மாற்றி அந்த உணவுக்கு தேவையான ஒரு வளவளப்பு தன்மை வந்து கொடுக்குது. சரியா. அப்படி கொடுத்தா தான் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண விழுங்க முடியும். ஸோ அப்போ ஈஸியாக விழுங்குறதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த உணவு வந்து எது வந்து மாற்றுது அப்படின்னா அந்த உமிழ்நீர் வந்து மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. உமிழ்நீர்னு சொல்லக்கூடிய என்ன சலைவை வந்து மாத்திரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துற மாதிரி சலைவா ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, ஃபார் த ஈஸிலி swallowing, ஈஸியாக விழுங்குறதுக்கு அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே. அப்படி ஈஸியாக வந்து விழுங்குறதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்றும் மாஸ்டிங் ஈரப்பதமாக இருக்கணும். சரியா. சாஃப்டினிங்காக இருக்கணும், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது, லூப்ரிகேட்டிங் ஒரு வளவளப்பு தன்மையாக இருக்கணும். சரியா. இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சரியா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து விழுங்க முடியும். சரியா. அதான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்குவாங்க. சரியா. எளிதில் விழுங்குவதற்கு ஏற்ற தன்மைக்கு என்னது உணவை உமிழ்நீர் வந்து மாட்டுக்குது. அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ த adhering to the masticated food என்னது போலஸ். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கூட அந்த ஃபுட்டுக்கு பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், போலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது போலஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வாட் இஸ் போலஸ் அப்படின்னா ஃபுட் தட் ஹேஸ் பீன் சீவ்டு அண்ட் மிக்ஸ்டு இன் த மவுத் வித் சலைவா. ஃபுட்டு தட் ஹேஸ் பீன் சீவ்டு, ஓகேவா, அண்ட் மிக்ஸ்டு வித் த மிக்ஸ்டு இன் த மவுத் வித் சலைவா. ஸோ தட் இஸ் கால்ட் என்ன சொல்லியிருக்காங்க, போலஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. இது வந்து பார்த்துக்கோங்க. தென் அதேமாதிரி அபவுட் 30% of polysaccharide. About 30% of polysaccharide. Starch is hydrolyzed by the salivary amylase
enzyme into the disaccharide, that's called the maltose. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் இப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட் வந்து மூணாக வந்து பிரிக்கலாம். ஸோ லைக் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட் அப்படின்ற மாதிரி வந்து பிரிக்கலாம். சரியா? ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைடுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ச் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், இல்லை வந்து கிளைக்கோஜன் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் அதேமாதிரி கைட்டின், செல்லுலோஸ் இதெல்லாமே எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். பெக்டின், அமிலோ பெக்டின், தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பாலிசாக்கரைட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி டைசாக்கரைட் இருக்குது, அதுக்கு வந்து மால்டோஸ், லாக்டோஸ், ஓகேங்களா, சுக்ரோஸ் இதெல்லாமே வந்து எதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் வந்துன்னா டைசாக்கரைடுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே கார்போஹைட்ரேட் மூணாக பிரிக்கிறோம், மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு அண்டு பாலிசாக்கரைடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன ஒரு என்சைம்ஸ் இதில் இந்த சலைவால் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அதுக்கு சலைவரி அமிலேஸ், சலைவரி அமிலேஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறோம். சலைவரி அமிலேஸு இஸ் அதர்வைஸ் கால்டு டயலின். ஓகேங்களா? சலைவரி அமிலேஸ் அதர்வைஸ் கால்டு என்னது டயலின். இது என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு அந்த பாலிசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது, பாலிசாக்கரைடில் கூடிய அந்த ஸ்டார்ச்சை உனக்கு என்னவோ மாற்றும் அப்படின்னா வந்துட்டு டைசாக்கரைடு, அதாவது மால்டோஸாக வந்து மாற்றும். ஏன்னா மால்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னது டைசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது, அதாவது மால்டோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸ் அப்படி எல்லாமே இது மூணுமே வந்து பண்ணால் டைசாக்கரைடு நம்ம சொல்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்னா வந்து வித் ஹெல்ப் ஆஃப் த என்னது சலைவரி அமிலேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் இஸ் அதர்வைஸ் கால்ட் டயலின் என்சைமு பாலிசாக்கரைட்ஸ் கொண்டு அந்த ஸ்டார்ச் உனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது உனக்கு டைசாக்கரைடு மால்டோஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? about 30% of polysaccharide starch is hydrolyzed by the என்ன என்சைம் சலைவரி அமிலேஸ் என்சைம். ஸோ என்ன மாறும் அதை ஸ்டார்ச் உங்களுக்கு என்ன மாறுது மால்டோஸாக மாறுது. வித் ஹெல்ப் ஆஃப் த சலைவரி அமிலேஸ் இஸ் சர்வீஸ் கால்டு டைலின் மூலிமா உங்களுக்கு வந்து மால்டோஸ் வந்து மாறுது. இந்த போலஸ் ஓகேங்களா, இந்த போலஸ் இஸ் அண்ட் பாஸ்ட் இன்டு என்னது பேரண்ட்ஸ் வந்து போகுது. இந்த போலஸ் இஸ் பாஸ்ட் இன்டு என்னது பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்னு சொல்லக்கூடியது உணவு கவலங்களாக மாற்றப்பட்டு தொண்டை வழியாக உணவு குழலுக்கு செலுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு விழுங்குதல் என்று பெயர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ த போலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நன்கு குலைக்கப்பட்டது. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. போலஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து அதான் நோட்டீஸ் பண்ண போலஸ் சொல்லக்கூடியது த ஃபுட் தட் ஹேஸ் பின் சீவ்டு அண்ட் மிக்ஸ்டு ஃபுல்லாக நம்ம மென்னுட்டு அந்த ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கல. த ஃபுட் தட் ஹேஸ் பின் சீவ்டு அண்ட் அது எதோட மிக்ஸ்டு இன் த மவுத் வித் சலைவா, அதை மவுத்தில் கூட இந்த சலைவா டோட்டலாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக மென்று நமக்கு வந்து அந்த சலைவோட ஆன பிறகு அது ஒரு மாதிரி ஒரு கொல தன்மையோடு வந்து மாறி இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் போலஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த போலஸ் சொல்லக்கூடிய த போலஸ் இஸ் பாஸ்டு எங்கே போகுது உனக்கு பேரண்ட்ஸ் தொண்டைக்கு வந்து போகுது. and then into the esophagus by the swallowing or deglutition கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டெக்லூட்டிஷன் சொல்லக்கூடியது. சரியா? அதாவது நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவு கவலங்கள் அதாவது போலஸாக மாற்றி அது எங்கே போதும் தொண்டை வழியாக எங்கே போதும் சொல்லுங்க உணவு குழலுக்குள்ள வந்து செலுத்தப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க விழுங்குதல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதான் டெக்லூட்டிஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோலோவிங் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க டெக்லூட்டிஷன் சொல்லக்கூடியது. த போலஸ் தென் பாஸ் ஆனது பேரண்ட்ஸ் and then அடுத்து எங்கே போகுது அதுக்கப்புறம் ஈசோபேகஸ் வந்து போகுது பை த சோலோவிங் ஆனது டெக்லூட்டிஷன் சொல்லக்கூடியது. The bolus further passes down through the esophagus to the stomach. Again this bolus வந்து எங்கே போகுது அப்படின்ட்டு passes down to the esophagus எங்கே போகுது to the stomach வந்து போகுது by successive waves of muscular contraction is called பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா வந்து உணவுப் பொருளானது அந்த போலஸ் கண்டிஷனில் கூட அந்த உணவுப் பொருள்னு சொல்லக்கூடியது நன்கு அரைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து ஈசோபேகஸ் அதாவது நம்ம உணவு குழலிருந்து எங்கே போகுது நம்மளோட வயிற்று பகுதி ஸ்டொமக் வந்து போட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈஸியாக வந்து அந்த உணவுப் பொருளானது நன்கு அரைக்கப்பட்ட உணவுப் பொருள்னு சொல்லக்கூடியது அந்த உணவு குழலிலிருந்து அந்த ஸ்டொமக்கு போகும் அப்படின்ட்டு அங்கே என்ன ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னா வந்துட்டு பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது. பெரிஸ்டால்சிஸ் சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த வேவ் லைக் ஆக்ஷன் சொல்லக்கூடியது இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ராக்ஷன் ப்ராசஸ். வேவ் லைக் என்னது கண்ட்ராக்ஷன் ப்ராசஸ் சொல்லக்கூடியது பெரிஸ்டால்சிஸ் சொல்லக்கூடியது. அதாவது இப்படி இது வந்து இருக்குது அப்படின்னா வந்து இது என்னதுன்னா ஈசோபேகஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருளானது அப்போ தொண்டையிலேருந்து இருக்குன்னா ஈசோபேகஸ் வந்துச்சு. இப்போ ஈசோபேகஸ் எங்கே போனால் ஸ்டொமக் வந்து போகணும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இஸ் ஒன் ஆஃப் த வேவ் லைக் ஆக்ஷன். அப்போ இங்கன்னா இது வந்து சுருங்குது அப்படியே எது இந்த ஈசோபேகஸ் சுருங்கி அந்த ஃபுட்டோட வந்து ஈஸியாக அப்படியே வந்து எங்கே போதுன்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்டொமக் வந்து போடுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது.
ஓகேங்களா. அதாவது உணவு கவலம்னு சொல்லக்கூடியது, அதாவது போலஸ்ன்னு சொல்லக்கூடியது. உணவு குழியில் பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடியது. பெரிஸ்டால்சிஸ் எனும் அலை இயக்கம், அதை வேவ்லேக் ஆக்ஷன் சொல்லக்கூடியது மூலம் அது எங்கே போகிறத கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஸ்டொமக் வந்து போகிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதேமாரி அந்த இறைப்புக்குள்ளே அந்த உணவு செல்வதை வந்து எது வந்து கட்டுப்படுத்தினான்ட்டு அந்த கார்டியாக் சுருக்கு தசை வந்து கட்டுப்படுத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கார்டியாக்கு, பைலோரிக்கு, ஃபண்டஸு இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பின்ஸ்டர் மசில்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்து இருக்குது. அப்போ மெயினாக இந்த கேஸ்ட்ரோ ஈசோபேகியல் ஸ்பின்ஸ்டர் டு கண்ட்ரோல் த பேசேஜ் ஆஃப் ஃபுட் என்று ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த ஸ்டொமக்குக்கு வந்து ஃபுட்டு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எது வந்து கட்டுப்படுத்துறது, கேஸ்ட்ரோ ஈசோபேகியல் ஸ்பின்ஸ்டர்னு சொல்லக்கூடியது. அதாவது கார்டியாக் சுருக்கு தசைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் டைப் ஆஃப் மசில்ஸ் கேஸ்ட்ரோ ஈசோபேகியல் ஸ்பின்ஸ்டர் மசில்ஸ் டு கண்ட்ரோல் த பேசேஜ் ஆஃப் ஃபுட் என்று ஸ்டொமக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதில் இருக்கக்கூடியது அப்படின்னா வந்து நம்முடைய மெயினாக வந்து ஓரல் கேவிட்டியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. டைஜஷன் இன் ஓரல் கேவிட்டி ஆனது பக்கல் கேவிட்டி, வாய்க்குழியில் நடக்கக்கூடிய உணவு செரித்தல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ டைஜஷன் இன் த ஸ்டொமக்கு, டைஜஷன் இந்த என்னது ஸ்டொமக்கு, அதாவது வந்து நம்முடைய அந்த இறைப்பியில் வந்து உணவு வந்து எவ்வாறு செரிக்கப்படுகிறது. ஓகே, இறைப்பியில் உணவு எவ்வாறு செரிக்கப்படுகிறது. See the first, the food remains in the stomach 4 to 5 hours வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்கோம். அதாவது இறைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 4 முதல் 5 மணி நேரம் வந்து தங்கியுள்ள உணவு தொடர் அலை இயக்கத்தின் மூலம் இறைப்பை நீருடன் கலந்து கடையப்படுகிறது. அதாவது ஃபுட் ரிமைன்ஸ் எவ்வளோ நேரமாக இருக்கும், இறைப்பில் 4 முதல் 5 மணி நேரம் அந்த தங்கியுள்ள உணவுன்னு சொல்லக்கூடியது. ஃபுட் ரிமைன்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்குது, ஸ்டொமக்கில் 4 to 5 hours இருக்குது. பை ரிதமிக் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு சேர்ன்ஸ் வந்து கடையர்னு சொல்கிறாங்க. சேர்ன்ஸ் அண்ட் மிக்ஸ் வித் த ஃபுட்டு, எதோட மிக்ஸ் ஆகுது அந்த ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் மேக் இட் இன் டு த க்ரீமி லிக்யூடு இஸ்காலான சொல்லியிருக்காங்க கைம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இறைப்பின் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள அந்த உணவுன்னு சொல்லக்கூடியது தொடர் அலையக்குன்னு சொல்லுறது, வேவ்லேக் ஆக்ஷன் சொல்லக்கூடியது. ரெதமிக் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், இப்போ ஆல்ரெடி ஐ டோல் லைக் இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உணவானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியது ஈசோபேகிஸ் வந்து ஸ்டொமக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் தான் 0.8 செகண்ட் வந்து எடுத்துக்கும். சரியா. அந்த மாதிரி அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நடந்தால் தான் ஈஸியாக வந்து ஃபுட்டானது இப்போ ஈசோபேகிஸ் வந்து ஸ்டொமக் வரும். அதே பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் எங்கே நடக்கிறதா வந்து ஸ்டொமக்லேயும் வந்து நடந்து அடுத்தது எங்கே போனால் உங்களுக்கு டியோடனத்துக்கு வந்து போகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இறைப்பில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவுன்னு சொல்லக்கூடியது அந்த தொடர் அலையகத்தின் மூலம் இறைப்பை நீருடன் கலந்து. ஓகேங்களா. கொடுத்தாங்களா ரெதமிக் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இட் சேர்ன்ஸ் அண்ட் மிக்ஸ் வித் த ஃபுட் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஓகே, அதான் இறைப்பை கேஸ்ட்ரிக் ஜூஸோட வந்து மிக்ஸ் ஆகிடுது. அதோடு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன வந்து டோட்டலாக வந்து சேர்னது வந்து டோட்டலாக வந்து என்னது இப்போ நம்ம கடையிறோம்ல. ஓகே, இந்த பருப்பு கடையிறோம், அதேமாதிரி அந்த கீரைலாம் கடையிறோம், அந்த மாதிரி வந்து சேர்ன்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே கடைஞ்சிருது உனக்கு. சரியா. இறைப்பில் 4 முதல் 5 மணி நேரம் தங்கியுள்ள உணவு தொடர் அலையகத்தின் மூலம் இறைப்பை நீருடன் கலந்து கடையப்படுகிறது. அதாவது அந்த கேஸ்ட்ரிக் வந்து மிக்ஸ் ஆகி டோட்டலாக உனக்கு என்ன வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கடைஞ்சிடும் நம்ம. சரியா. சேர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. சேர்ன்ஸ் அண்ட் மிக்ஸ் த ஃபுட் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் அந்த உணவுன்னு சொல்லக்கூடியது ஒரு மாதிரி கொலகுலம் தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு தயிர் மாதிரி வந்து மாற கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கைம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிக்ஸ் வித் த ஃபுட் வித் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் மேக் இட் அது என்ன க்ரீமி லிக்யூடாக மாறுது. ஸோ வாட் இஸ் நேம் தட் க்ரீமி லிக்யூட் தட் இஸ் கால்ட் என்னது கைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லக்கூடியது கைம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனால் அந்த உணவு இறைப்பை பாகுன்னு சொல்லக்கூடியது ஸோ அதான் கைம்னு சொல்லக்கூடியது என்னும் கூழ்ம நிலையை வந்து அடைகிறது. Now the gastric secretion is partly controlled by the autonomic reflex கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த gastric secretion ஏன்னா gastric juice வந்து அதை வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தானியங்க அணிச்சி செயல் மூலம் இறைப்பை நீர் சுரப்பு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த gastric juice secretion வந்து எதனால் வந்து உனக்கு வந்து ரெகுலேட் ஆகுது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னா autonomic reflex சொல்லக்கூடியது. gastric secretion is partially ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு பை என்னது autonomic reflex சொல்லக்கூடியது. ஓகே, அது மூலயமா தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தானியங்கு அணிச்சி செயல்னு சொல்லக்கூடியது. சரியா. அதான் அட்டானமிக் ரிஃப்ளெக்ஸ் மூலிமா வந்து கண்ட்ரோல் ஆக தான் வந்து கொடுத்துருக்காங்க. த செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் பிகின்ஸ் வென் த ஃபுட் இஸ் இன் த மவுத் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். தெளிவு வந்து பார்த்துக்கோங்க. அதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உணவுன்னு சொல்லக்கூடியது வாய்நூல் இருக்கும் பொழுது இறைப்பை நீர் வந்து சுரப்பு துவங்குகிறது. அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்நீரில் வந்து எப்போ இருக்குதோ
ஓகேங்களா. அப்போ உனக்கு என்ன நான் எது வந்து செக்ரீட் ஆகிறதா கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அந்த இரைப்பை நீர்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அதான் வந்து இந்த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து எப்போ வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த பிகின்ஸ் when the ஃபுட் எங்கே இருக்கும்போதே மோத்தில் இருக்கும்போதே அந்த செக்ரீஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது இது, the gastric juice contain hydrochloric acid HCl. the gastric juice contain hydrochloric acid and proenzyme சொல்லக்கூடியது. இந்த gastric juice contain hydrochloric acid and என்னது proenzyme கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. the gastric juice contain the hydrochloric acid and என்னது proenzymes அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டுமே வந்து பார்க்கக்கூடியது, இது லைக் அந்த proenzymes சொல்லக்கூடியது. proenzymes அண்ட் என்னது லைக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இதனோட ரோல் என்னென்னு வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டொமக்கில் பொறுத்த வரைக்கும் ஸோ டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் ஸ்டொமக். இப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம், லிப்பிட் வந்து எடுத்துக்கிறோம், விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் ஸ்டொமக், டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் ஸ்டொமக்னு சொல்லக்கூடியது. த gastric juice also contain the small amount of gastric amylase சொல்லக்கூடியது. பட் இட்ஸ் ஆக்ஷன் இஸ் இன்ஹிபிட்டட் பை த ஹைலி அசிடிக் மீடியம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பா the gastric juice contain hydrochloric acid and proenzyme. the proenzyme, what is the name of the proenzyme? That's called the pepsinogen. என்ன சொல்லியிருக்காங்க, pepsinogen. இந்த proenzyme என்ன, pepsinogen சொல்லக்கூடிய inactive stage வந்து இருக்கும். சரியா. and exposed to the hydrochloric acid gets converted into the active enzyme, that's called the pepsin. ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா இதில் தெளிவு தெரிஞ்சுக்கோ, பெப்சினோஜன் இருக்குது, பெப்சினோஜன். ஓகேவா. பெப்சினோஜன் சொல்லக்கூடியது என்னப்பா இருக்குது, பெப்சினோஜன் இருக்குது. சரியா. இந்த பெப்சினோஜன் சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம், இதான் வந்து ப்ரோஎன்சைம். ஓகேங்களா. பெப்சினோஜன் சொல்லக்கூடியது ப்ரோஎன்சைம் சொல்கிறோம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl மூலிமா சரியா அது என்னவோ மாறுது, உனக்கு பெப்சினாக வந்து மாறுது. என்ன மாறுது, பெப்சின். இது என்னன்னா ஆக்டிவ் கண்டிஷன் வந்து இருக்கக்கூடியது. இது பெப்சின் வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷன் வந்து இருக்கும். இன்ஆக்டிவ் கண்டிஷனில் செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெப்சினோஜன் இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோஎன்சைம். உனக்கு என்ன ஒன்றா பெப்சினோஜன் இட் இஸ் கன்வெர்ட்டட் டு தி பெப்சின் வித் ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். வித் ஹெல்ப் ஆஃப் என்னது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்தாங்க. அந்த ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன் அண்ட் எக்ஸ்போசர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது என்ன கன்வெர்ட் ஆகுது, ஆக்டிவ் என்சைம் சொல்லக்கூடிய பெப்சினை வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது பெப்சின்ற ஒரு என்சைம். ஸோ இந்த பெப்சின் சொல்லக்கூடிய என்சைம் பெப்சின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம். ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணால் ப்ரோட்டீனை உனக்கு என்னவோ மாற்றும் அப்படின்னா வந்து ப்ரோட்டீனை உனக்கு என்னவோ வந்து மாற்றுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னவோ மாற்ற வந்து கொடுத்துருக்காங்க உனக்கு கொடுத்துருக்க மாதிரி. இந்த ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன் சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டு proteases and peptones of the proteases plus peptone வந்து மாற்றுது. இது இந்த பெப்சின் சொல்லக்கூடிய என்சைம் ப்ரோட்டீனை என்ன மாற்றுது, ப்ரோட்டியேசஸ் ப்ளஸ் என்னது பெப்டோனா வந்து மாற்றுறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் வித் ஹெல்ப் ஆஃப் பெப்சின் என்சைம் அது என்ன கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டியேசஸ் ப்ளஸ் என்னது பெப்டோனா வந்து உனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்து ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டு நம்ம ப்ரோஎன்சைம் இது நம்ம சொல்லிச்சு உங்களுக்கு ப்ரோட்டீசஸ் ப்ளஸ் வந்து பெப்டோனா மாதிரி அதாவது பெப்டைட்ஸ்னு சொல்லக்கூடியது. அடுத்தது HCl ப்ரொவைட் அசிடிக் மீடியம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த HCl அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் என்னது அசிடிக் மீடியம்னு சொல்லியிருக்காங்க which is optimum for the pepsin to kill the bacteria and other harmful or organism. ஓகேங்களா. அவாய்ட் ஆனது ஃபியூட்ரிஃபேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவாய்ட் ஆனது ஃபியூட்ரிஃபேஷன் சொல்லக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது, அந்த உணவோட அமிலத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து 1.8 கொடுத்துருக்காங்க. pH சொல்லக்கூடியது 1.8 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. இதுக்கு சேர்த்து பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை வந்து கொடுக்குறதா வந்து கொடுத்துருப்பாங்க, அழிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பிற கிருமிகள் எல்லாத்தையும் இது என்ன பண்ணாட்டும் அழித்து
உணவு அழுகுதலை வந்து தடுக்கிறது. அந்த உணவானது கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கிறத வந்து இது என்ன பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. சரியா? ஸோ அதான் வந்து அந்த ஃபியூட்ரிவேஷன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லக்கூடிய புறவழியானது அசிடிக் மீடியம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லக்கூடியது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லக்கூடியது. அதோட pH ரேஞ்ச் எவ்வளோப்பா இருக்குது, 1.8. ஓகேவா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது அந்த உணவோட அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. உணவோட என்னது அமில, அதாவது அசிடிக் ரேஞ்ச் சொல்லக்கூடியது. அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா pH 1.8ன்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை வந்து அளிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அது HCl இது சொல்லிட்டு நம்ம இந்த HCl ப்ரொவைட் அசிடிக் மீடியம் விச் ஆப்டிவ் ஃபார் த பெப்சின். அதாவது பெப்சின் செயல்பாட்டிற்கு உகந்த நிலையை வந்து அளிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த HCl ப்ரொவைட் அசிடிக் மீடியம் விச் ஆப்டிவ் ஃபார் த பெப்சின். அது மட்டும் இது என்ன பண்ண, டு கில் த பாக்டீரியா, அந்த கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்ற பிற கிருமிகளை அழிக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. டு கில் த பாக்டீரியா அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் அண்ட் அவாய்ட் ஆனது ஃபியூட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. அந்த உணவுப் பொருள் வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல், ஓகேவா, ஸோ இருக்கிறத வந்து என்ன பண்ணுறதுனா வந்துட்டு தடுக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபியூட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது டிகே. இங்கிலீஷில் டிகே என்னது, அழுகி போகிறது இல்லை கெட்டு போகிறது எல்லாமே நம்ம டிகே அப்படின்னு நம்ம சொல்லணும். த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் ப்ரெசன்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ். வேறு என்னென்னலாம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the mucus and bicarbonate present in the gastric juice that play important role in the lubrication and the protection of the mucosal epithelium from the eroding nature of the highly acidic hydrochloric acid அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த இரைப்பை நீர் இல்லாத கேஸ்ட்ரிக் ஜூஸில் உள்ள அந்த மியூக்கஸ் கோலை மற்றும் பைகார்பனேட்னு சொல்லக்கூடியது, அந்த லூப்ரிகேஷன் சொல்லக்கூடியது, ஒய்வு பொருள்னு சொல்லக்கூடியது அதிக அமிலத்தன்மையுடைய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாதிப்பில் இருந்தும் இறப்பின் கோலைப்படல எப்பித்தீலியத்தை வந்து பாதுகாக்கின்றன. அதாவது என்ன வந்து சம்டைம்ஸ் வந்து ஹைலி அசிடிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக அசிடிக் ஆகும்போது, ஓகேங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, அது அந்த ஸ்டொமக் அண்ட் டியோண்டில் இருக்கக்கூடிய அந்த மீகோசா லைனிங் இருக்குல்லப்பா, அது எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிவிடுமோ. சரியா? ஸோ அது இப்போ தெரியும் உங்களுக்கு, நமக்கு அந்த அல்சர் வந்து எதனால் வருது அப்படின்னா வந்துட்டு அந்த மியூக்கஸ் லேயர் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஹைலி அசிடிக்காக இருக்கும்போது டேமேஜ் பண்ணுறதுனால. சரியா? ஏன்னா அந்த டியோ23 ஸ்டொமக்லேயும் வந்து பண்ண ஒரு ப்ரொடெக்டிங் கவரிங் லேயர் எனக்கு மியூக்கஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த மியூக்கஸ் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு என்ன பண்ணுன்னா அந்த புண்ணு வந்து வருது. அந்த புண்ணு பார்த்தா பெப்டிக் அல்சர். ரெண்டு டைப் இருக்குது, கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் என்னதுன்னா வந்துட்டு டியோடினல் அல்சர். ரெண்டு வகைமே வந்து பிரிக்கிறோம். அதாங்க வந்து கொடுத்துருக்காங்க பாரு. The mucus and bicarbonate present in the gastric juice play an important role in the lubrication. ஓகேங்களா? வாட்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் தட் லூப்ரிகேஷன்? அதாவது உணவுக்கு தேவையான வளர்ப்பு தன்மை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த மியூக்கோசல் எபித்தீலியம். ஓகே, எதை ப்ரொடெக்ட் பண்ணுது? மியூக்கோசல் எபித்தீலியம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரம் த எதுலேருந்து, எரோடிங் நேச்சர் ஆஃப் த ஹைலி அசிடிக். எரோடிங் ஆனது அரிக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூக்கஸில் வந்து அரிச்சிடும் உனக்கு. சரியா? எது ஹைலி அசிடிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அனதர் ப்ரோட்டிலைட்டிக் என்சைம்ஸ் ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ், தட் இஸ் கால்ட் த அது யார் எதில் வந்து இருக்குது அப்படின்னா இன்ஃபேண்ட் வந்து இருக்கக்கூடியது. எதில் இருக்கக்கூடியது? இன்ஃபேண்ட்டில் வந்து இருக்கக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா வந்து ரெனின் என்னும் மற்றொரு புரத நீரின்னு சொல்லக்கூடியது இளங்குழந்தைகளின் இரைப்பை நீரில் உள்ளது. இது யாருடைய கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்குன்னா வந்துட்டு இன்ஃபேண்ட், இளங்குழந்தைகளோட அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் வந்து இன்னொரு ப்ரோட்டிலைட்டிக் என்சைம் இருக்குது. ஸோ அது இப்போ என்ன சொல்லுவாங்க, ரெனின், RENNIN சொல்லக்கூடியது ரெனின். அதே RENIN இதுவும் ஒன் ஆஃப் த என்சைம்ஸ் தான். இது கிட்னியில் செக்ரேட் ஆகக்கூட ஒரு வகையான என்சைம். ஓகேங்களா? ஸோ அப்போ மெயினாக இங்கே ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது. அதை பவுண்ட் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எதுலேயும் முக்கியமாக இளங்குழந்தைகள் ஆஃப் இன்ஃபேண்ட் ரெனின் ஹெல்ப் இன் த டைஜஷன் ஆஃப் த. இது என்ன பண்ணுறதுனா வந்துட்டு இது ஒரு என்சைம்ஸ் நான் சொல்லிட்டேன். அவனுடைய ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மில்க் ப்ரோட்டீன், மில்க் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அந்த மில்க் ப்ரோட்டீன் நேம் என்ன கொடுத்தா கேசினோஜனை உனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ண அப்படின்னா கேசினை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்னது மில்க் ப்ரோட்டீன், what is the name of the milk protein, that's called கேசினோஜன். with the help of what is the name of the enzyme renin, அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, கேசினா கன்வெர்ட் ஆகுது with the help of calcium ions. அதான் கொடுத்துருவாங்க பாரு. another proteolytic enzymes found in the gastric juice of infant in renin help in the digestion of milk protein. அது என்னவோ மாற்றுது, what is the name of the milk protein, that's the கேசினோஜன். அது என்னவோ மாற்று to casein in the presence of என்னது calcium ions. இந்த presence of என்னது calcium ions. ஸோ
திஸ் என்சைம் செக்ரேஷன் கிராஜுவலி ரெடியூஸ் வித் எனது ஏஜிங். ஸோ இப்போ இந்த ரெனின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைம் சொல்லக்கூடியது செக்ரேஷன் ஆகக்கூடியது வந்து ஏஜாக உனக்கு என்ன சொல்கிறேன் கம்மி ஆகிடும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது தெளிவாக வந்து பார்த்துக்கும். ஓகே, அதாவது வயது அதிகரிக்க இந்த நொதியோட அளவு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. இதனுடையது இந்த ரெனின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லக்கூடியது டைஜஷன் இன் ஸ்டொமக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயினாக டைஜஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து எப்படி நடக்குது. ஓகேங்களா? டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது 2 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். டைஜஷன் இந்த பக்கல் கேவிட்டி அண்ட் டைஜஷன் இந்த என்னது ஸ்டொமக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ ரெண்டுமே ஈஸி தான், ஆல்ரெடி நம்ம படிச்சது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.